ஊர் சுற்றலாம் வாங்க யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல். இது எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டம் பென்னகரம் ஊராட்சியில் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்டு தான் நிற்கிறோம். அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பாருங்க, தருமபுரி அந்த பஸ் ஸ்டாண்டு தான் கடத்துறது, இங்கே தருமபுரி கடத்துறது. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தருமபுரி பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் தருமபுரி பஸ் ஸ்டாண்டு, பார்த்துக்கங்க. இப்போ 9 மணிக்கு விசாரித்தோம், 9 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு வந்தால் நம்ம வந்து பஸ் பிடிச்சி போகலாம். அதுக்காக தான் வெயிட்டிங். எல்லாமே இங்கே தான் பஸ் வந்து நிற்குங்க, பார்த்துக்கங்க. பஸ் பிடிச்சிட்டோம், பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கோம் நம்ம. பாருங்கள், தருமபுரி மாவட்டம் எவ்வளோ வறட்சியான மாவட்டங்கிறதுக்கு பாருங்கள், காஞ்சி கிடக்கு. சுத்தமாகவே எதுவுமே ஒரு இது இல்லை. அதுதான் பார்த்துக்கிட்ருக்கோம் நம்ம. அதுதான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஒகேனக்கல் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ரொம்ப தூரமாக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு மேலே நம்ம இங்கே பயணம் இருந்திருக்கோம். இப்போ நகரத்தான் தாண்டி தான் வந்து வரணும் நம்ம. காடு எப்படி இருக்குது பாருங்கள். காடுகளே வந்து பார்த்திங்கன்னா தழைலாம் கொட்டி போய் அப்படி காஞ்சி போயிருக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கி அந்த இந்த ஒகேனக்கல் போகிற பகுதியில் அந்த காடுகள்லாம் வந்து அப்படி காஞ்சி போயிருக்கு. வெயில் காலங்கிறதுனால அப்படி ஃபுல்லாகவே ஒரு தண்ணி இல்லாததுனால அப்படி வறண்டு போய் கிடக்குங்க. நம்ம தான் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடையில பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய இடங்களில் வந்து இந்த யானைகள் நடமாடும் இடமெல்லாம் போர்டெல்லாம் வச்சு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும். வண்டியில் 2 வீலரில் போகிறவங்கலாம், காரில் போகிறவங்களாம் பார்த்து தான் போகணும். நம்ம பஸ்ஸில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். அதை நம்ம வந்து பார்த்து தான் போகணும். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். பாருங்கள், பக்கத்து கிராமத்தோடைய மாடுகள்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு போல இருக்குது. அதை தான் பார்க்குறோம். பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது. அதுதான் வந்து பஸ் மாடெலாம் வந்து மேய்ஞ்சிட்டு போகுது. அந்த மாதிரி யானைகள் நடமாடும் இடங்கள், விலங்குகள் நடமாடலாம் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்து நம்ம போகணும், போயிட்டு ஜாக்கிரதையாக வரணும். இந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், காடு எப்படி காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து இப்போ மழை கூட இங்கே ஒரு 4 நாள் மழை பெஞ்சு சொன்னாங்க. அது இனிமேல் தான் வந்து அந்த இந்த பசுமை துளிர் இடத்துக்கு மரம் துளிர் அடிக்கிறதுக்கு ஒரு வரதியாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலை பிரதேசமில் அங்கே போனப்போ சொன்னாங்க 2 நாளைக்கு மழை பெஞ்சதுங்க கொஞ்சம், அதனால் கொஞ்சம் அந்த அனல் காற்று இல்லை, வெப்ப காற்று இல்லை, இல்லைனாக்கா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம், ஒகேனக்கல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. அது காட்டு பகுதியாக போகிறாங்க. இதெல்லாம் ஒரு முதல் அனுபவம் நம்மளுக்கு. ரொம்ப அதாக இருந்தது. ஆனால் காஞ்சி கிடந்தாலும் கூட ஒரு காட்டு பகுதியில் போகிறாங்கிறது ஒரு அனுபவம். இந்த பகுதியில் ஒரு காலத்தில் எல்லாம் வந்து அந்த மாதேஸ்வரன் மலைன்னு ஒன்று சொன்னாங்க. அங்கே வந்து தண்ணி அங்கே அந்த கோயில் ஃபங்க்ஷன் இருந்தாக்கா அங்கே வந்து தண்ணி திறந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதுதான் வளைவு பகுதிங்க, ரொம்ப மெதுவாக போகணும் அப்படிங்கிறது தான் அங்கே போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதுதான் போயிட்டுருக்கோம். மலை ஒட்டின பகுதியாக போயிட்டுருக்கோம் நம்ம. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு, கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பாருங்கள் அப்படி பள்ளமாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கத்தில் மலை சரிஞ்சிருக்குங்களா, மலை சரி தெரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ஆபத்தான பகுதி தான். பார்த்து தான் போகணும், பார்த்து தான் வரணும். ரொம்ப பாதுகாப்பாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா விடுமுறை நாட்களில் போகிறோம், குழந்தைங்களோட ஃபேமிலியோட போகிறோம். நம்ம பாதுகாப்பாக போயிட்டு அந்த விடுமுறை கிடைக்கிறதுக்கு மகிழ்ச்சியான இடத்துல ஒகேனக்கல் போய் பார்த்துட்டு தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி வர்றதுக்கான ஒரு இது. அது போகிறோம்னா பார்த்து தான் போகணும். அதுதான் நம்ம தெரிஞ்சு சொல்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், காஞ்சி போய் கிடக்கு, இவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் வறட்சி, வெயில் அந்தளவு சுட்டரிக்குது. ஏன்னா வெப்ப அலை வீசுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அதோட தாக்கம் நல்லா தெரியுது. கொஞ்சோண்டு ஒரு பகுதியில் மட்டும் அந்த பசுமை தெரிஞ்சு பார்த்தீங்களா, கொஞ்சமாக தெரிஞ்சு பாருங்கள், அவ்வளோதான் அந்த இடத்துல தெரிஞ்சுது. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே சுற்றியும் மலைப்பகுதி, மலை ஒட்டின பகுதிக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கூட வந்து ஒகேனக்கல் வந்து எங்களோட எல்லையில் இருக்குதுன்னு சொன்ன இதெல்லாம் தகவலாம் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த ஒகேனக்கல் தான் போகணும். சொல்லப்போனால் அது கர்நாடக எல்லை ஒட்டின பகுதி தான் அது எல்லாமே. ஒரு காலத்தில் வீரப்பன் அந்த பக்கம்லாம் வந்து போன பகுதி தான் அது. அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம. நம்மளுடைய காவேரி அந்த பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம. மலை சார்ந்த இடம்ன்ற மாதிரி
எப்படி வந்து வறட்சியாக இருக்குது. அந்த பகுதியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, காஞ்சு போய் கிடக்கு. அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்குது. அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்ட்டு தான் வரணும். இப்போ இப்படி இருக்குது, இன்னும் ஒரு ஜூன் ஜூலை அந்த காலத்தில் இன்னும் மரங்கள் செழிப்பாக வர நேரத்தில் நல்லா பசுமையாக இருக்கும் போல இருக்குது. அதனால் இது வெயில் காலங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். போகலாம், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வந்துருக்கு, ஒரு இயற்கையை ரசிக்கணும். ஒரு மலைப்பகுதியை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தானே. எவ்வளோ தீரும் மலை, அந்த மலையில் நம்ம பயணிக்கிறது எவ்வளோ தெரியுங்களா விஷயம். அதை பார்த்தீங்க, எவ்வளோ வளைவான பசு திரும்ப சிரமப்பட்டு திரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஏற்காடுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் படிக்கட்டு இருக்கும். அந்த மாதிரியான பஸ்ஸை பயன்படுத்துறது கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஏன்னா அது வந்து போய் இந்த டேனிங் திரும்புறதுக்குலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை நாமளே பார்த்தோம். அதெல்லாம் இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒகேனக்கல் கிட்ட நெருங்கிட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க, இந்த வளைவுகள்லாம் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது. அது இருந்தாலும் நம்ம அதை பஸ் ஓட்டுறவங்க டிரைவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ஓட்டு போகிறாங்க. அத்தனை பேரையும் வச்சு அழைச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்ததுனாக்கா அவ்வளோதான். அத்தனை பேருக்கு உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இருந்தாலும் அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. நம்மளை அவங்கள தான் நன்றி சொல்லணும். இப்போ வண்டியில் போகிறவங்க, காரில் போகிறவங்களும் பார்த்து போகணும், பார்த்து வரணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாேருக்கும் ஒரு பாதுகாப்பான பயணமாக அமையணும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், அந்த அப்படியே கருவின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காடை. வறட்சி தண்ணி இல்லாததுனால எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இல்லைன்னா அதோடைய கோரத்தன்மை எப்படிங்கிறது பார்த்து மலையை பார்த்தாலும் தெரியுது. மலையே இந்த அளவுக்கு வந்து காஞ்சி போயிடும்னா பார்த்துங்க. அந்த மாவட்டம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்துங்க. பாருங்கள், அது வந்து தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் கூத்தப்பாடி ஊராட்சி இந்த கிராமத்தில் தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் போகிறது பஸ் அந்த இடத்த. ஏன்னா காடு மலையை விட்டு இறங்கி காடே கொஞ்சம் தூரம் இருக்கும். காட்டு உள்ளே அப்படியே பயணிக்கிற மாதிரி. இது வழியாக போனால் பெங்களூர் போக முடியுமான்னு தெரில. ஆனால் அந்த காட்டுப்பகுதி அப்படி இருக்குது. காடு அதிலே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு சொன்னாங்களா, அது வந்துட்டோம் பாருங்கள். அந்த காலத்தில் பண்ண பார்த்திங்கன்னா வந்துட்டோம். டேரெக்டாக ஒகேனக்கலுக்குள்ளே வந்துட்டோம் நினைக்கிறேன். அதான் பார்க்குறோம். இப்போ அந்த கூட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு தான் அது பக்கத்துலேயே ஒன்று கடை தரத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி டேங்க்லாம் இருக்குது, கடைலாம் தெரியுது. அந்த ஒகேனக்கல் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டோம் நம்ம. அந்த பஸ் ஸ்டாண்டு ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்துட்டோம். அடுத்து இந்த நீர்வீழ்ச்சி ஃபால்ஸுக்கு போகிறாட அந்த பாதை அதில் தான் போய்ட்டுருக்கோம் நம்ம. கடைகள்லாம் இருக்குது. அந்த பாருங்கள், அந்த பார்க்குன்னு பேர் தான். இந்த பார்க்கில் ஒன்றும் இல்லை அங்கே. இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கடைகள் இருக்கிற ஏரியா. ஒரு மலை பிரதேசம். அந்த மலை ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய மலை, அது வழியாக இருக்கும். பார்த்துங்க, வந்துட்டோம். ஃபால்ஸ் வந்துட்டோம் நம்ம. ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்துட்டோம். எவ்வளோ அருமையாக தண்ணி ஓடுறதுன்னு பார்க்குறோம் பாருங்கள். நிறைய மக்கள் வந்து குளிச்சு இருந்தாங்க. நம்ம ஒரு பகுதியில் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு. இது தொங்கு பாலம், 20 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்கலாம். போய்ட்டு இதுலேருந்து பார்க்கலாம். அதுக்கு அந்த பக்கம் காடு மலைகள்லாம் சார்ந்துருக்கு. நம்ம போகிறதுனா போகலாம். இப்போ எதுவும் மாவட்ட ஆட்சியர் வந்து போகிற உத்தரவு வச்சிருக்காரு, தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அதெல்லாம் போகாமல் இது மட்டும் பார்த்தோம். அப்புறம் அந்த பாலத்துலேருந்து பார்த்தா அந்த தண்ணி வந்து ஊற்றுறது தெரியும். 2 பக்கமும் வரும். இப்போ தெரியல, மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி காலத்தில் 2 பக்கமும் தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஊற்றும். இது பார்த்திங்கன்னா பரிசல் விடுற பகுதி. பள்ளம் கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த பாறையில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். தண்ணி ஓடி 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 பாசி பண்ணி அடித்து கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விட வேண்டியது தான். அதுதான் பஸ்ஸில் போகிறத பார்க்குறோம். இதுதான் இந்த காவேரி தண்ணி வர்ற பகுதி. இதுதாங்க ரொம்ப ஃபோர்ஸாக வர முடியாது இந்த பகுதியில். இந்த அந்த ஒரு மலை வானத்தில் அந்த பகுதி வந்து ஃபுல்லாகவே தெரியுது.
தண்ணி வேகமாக வர்றதுக்கான அந்த ஒரு இது நம்ம பார்த்துருப்போம். மழை காலங்களில் நியூஸில் பார்த்துருப்போம், செய்திகளில் தண்ணி வேகமாக வரும் ஒகேனக்கல்லில் வந்து வெள்ளம் பெருக்கெல்லாம் காட்டுறாங்கள்ல, அது இந்த பகுதி தான். அது இந்த பாருங்க, இந்த பக்கத்தில் உள்ள கிராம மக்கள் அந்த அதை நம்பி இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம் கிடையாது. நம்ம புதுசாக போகிறவங்களுக்கும் பயமாக தெரியும். அப்புறம் அங்கே மீன் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்க எல்லாமே இருக்காங்க அந்த பகுதியில். பாருங்க தண்ணி எவ்வளோ, இந்த பகுதி ரொம்ப ஆழமான பகுதிங்க இது. அங்கே ஒருத்தர் குளிச்சுட்டு இருந்தேன், நான் போய் அப்படியே ஷூட்டிங் வீடியோ எடுத்துகிட்டு அவர்கிட்ட கேட்டேன், இவங்க பள்ளமான பகுதிங்க இது அப்படின்னாரு. தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப அந்த மலையில் இருக்கக்கூடிய மாதேஸ்வர மலையில் அந்த கோயிலுக்கு விசேஷம் தண்ணி இப்போ திறந்துருவாங்க, இப்போ எதுவும் விசேஷம் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வர்ற தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம காவேரி அதான் பார்க்கணும் நம்ம. காவேரி அடிக்கடி பிரச்சனை பண்ணுறாங்க, தண்ணி வராது போகாதுன்னு சொன்னாங்களே. இந்த காவேரி குடும்பத்தோடு வாங்க, வந்து பாருங்கள். விடுமுறை நாட்களை நல்லா அருமையாக கொண்டாடுங்க.